नागपाशाय विद्महे मकरध्वजाय धीमहि वरुणः प्रचोदयात् ओम नागपाशाय भूषरादिवं युगियादे ओम भू स्वाहा ओम भू स्वाहा ओम शिव स्वाहा नमो नमः स्वाहा அடுத்த கம்பத்துல பச்சை துண்டு போடணும் கொஞ்சம் கையை பின்னாடி இருக்கு பின்னாடி பின்னாடி இங்க பாருங்க அப்படியே மூவ் ஆனே அந்த சட்டம் கம்பம்பழத்தாக்கு விவசாய சங்க சார்பாக வந்திருக்கேன். சார் வந்து முருகன் மேலூரில் 85,000 ஏக்கர் ஒருபோக பெரியார் பாசன பரவல சார்பாக வந்திருக்காரு. ஒரு திருப்பதி வந்து 45,000 ஏக்கர் இருபோக பெரியார் தண்ணி பாசனம். இது இங்கே 3 சங்கம் சேர்த்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஏக்கர் பெரியார் பாசனத்தில் இருக்கும். இந்த நாமளாக வந்து ஜூன் 1 தண்ணி திறக்கணும். 112 அடி இருந்ததுன்னா ஜூன் 1 அன்னைக்கு தண்ணி திறக்கணும் விவசாயத்துக்கு. இந்த வருஷம் வந்து தண்ணி பற்றாக்குறையிறதுனால 110 அடி தான் இருந்ததுனால தண்ணி திறக்கலை. இது வரைக்கும் வந்து பருவமழை வந்து சரியாக பெய்யலை. அதுக்காக மழைக்காக ஒரு பூஜை செய்கிறதுக்காக இங்கே டேமுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி மழைக்காக பூஜை செஞ்சுருக்கோம். வருங்காலத்தில் நல்லபடியாக மழை பெஞ்சு சீக்கிரம் விவசாயம் செய்யணுங்கிறதுக்காக வேண்டி வந்திருக்கோம். அது இல்லாமல் இன்னொரு இதை சுட்டி காமிக்கணும். 2-3 மாதமாகவே நாங்கள் வந்து தண்ணியை எடுக்கிறத வந்து ஜாக்கிரதையாக பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா குடி தண்ணிங்கிற பேரில் கிட்டத்தட்ட 3 மாதமாக 200, 250, 300 கண்ணாடி எடுக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 70-80% வந்து இல்லீகலாக எடுத்துடுறாங்க ஆற்றுலேருந்து. இப்போ அதை செய்யாமல் இருந்தாங்கன்னா இந்நேரம் வந்து ஒரு 4 அடி 5 அடி கூடுதலாக இருக்கணும் டேமில். இந்நேரம் நாங்கள் விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிருக்கலாம். இப்போ இந்த மாதம் கூட 360 கண்ணாடி எடுக்கிறாங்க. வைகை டேமில் தண்ணி இல்லைங்கிறதுக்காக அங்கே போய் குடி தண்ணிக்கு சேர்க்கணும்னு சொல்லி அதிகமாக தண்ணி எடுத்துருக்காங்க. இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஜூன் 1 300 கண்ணாடி எடுத்தாங்க. 200 கண்ணாடி விவசாயத்துக்கும் 100 வந்து குடி தண்ணிக்கும் எடுத்து 300 தான் எடுத்தாங்க. இந்த ஆண்டு வந்து 360, 370 எடுக்கிறாங்க. ஆனால் பூராமே குடி தண்ணின்னு சொல்கிறாங்க. அதில் பாதி கூட போய் சேர மாட்டேங்குது வைகை டேமில். இது குடி தண்ணி பிரச்சனையை பெருசானதுனால அரசாங்கம் வந்து இந்த தடவை ஒரு முயற்சி எடுத்து இந்த இல்லீகல் பம்பிங்லாம் ஒரு 4-5 நாள் ஒரு 160லேருந்து 200 மோட்டரை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க.
அந்த ஒரு 4-5 நாள் வந்து நல்லா கண்ட்ரோலில் இருந்தது. தண்ணி கிட்டத்தட்ட 300 கண்ணாடிக்கு மேலே போய் வைகை டேமில் சேர்ந்தது. ஆனால் திருப்பி இந்த ஒரு வாரத்தில் திருப்பி மோட்டர் போடுற மாதிரி தெரியுது. ஏன்னா தண்ணி வைகை டேமில் சேர்றது வந்து இப்போ கிட்டத்தட்ட 360-70 போகிறதுக்கு 200 தான் வந்து சேருது. அதனால் இந்த மாதிரி தண்ணி வீணாக போகிறத வந்து அரசாங்கத்துக்கு அவங்க நடவடிக்கை எடுத்ததுக்கு நன்றி சொல்கிறோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக எடுத்து இந்த இதை பெர்மனெண்ட்டாக டிசி பண்ணுறதுக்கு கேட்குறோம். அப்போ தான் வந்து நாங்கள் விவசாயம் செய்யணும். நாங்கள் கம்பப்பள்ளத்தாக்கில் தலைமாட்டில் இருக்கோம். இவங்களுக்கெல்லாம் தனியாக மேலூர் வரைக்கும் தண்ணி போகிறதுக்கு கடைசி வரைக்கும் போகணும். இந்த பெரியார் பாசனத்தில் மொத்தம் 2,08,000 ஏக்கர் இருக்குது. இது ரைட்ஸோட இதுக்கு வந்து கவர்மெண்ட் ஜியோ படி கொடுக்கறதுக்கு ஒரு வருஷத்துக்கு 34 டிஎம்சிஎஃப்டி கொடுக்கணும். ஆனால் சராசரியாக ஒரு வருஷத்துக்கு 22 டிஎம்சி தான் டேம்லேருந்து கொடுக்குறாங்க. அதில் வந்து ஒரு 5-6 டிஎம்சிஎஃப்டி வந்து குடி தண்ணின்னு எடுத்துடுறாங்க. அதனால் கடைசி வரைக்கும் தண்ணி போய் சேர மாட்டேங்குது. போன வருஷம் நல்லா மழை பெஞ்சது, ஒரு 34 டிஎம்சிஎஃப்டி தண்ணி வந்தது. ஆனால் இந்த வருஷம் இது வரைக்கும் வந்து ஏமாற்றிட்டு வருது. இதே மாதிரி ஒரு 2-3 மாதம் போச்சுன்னா இது கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆகிடும் எல்லாருக்கும். அதனால் சீக்கிரம் மழை பெய்யணுங்கிறதுக்காக இன்னைக்கு வந்து யாகம், சர்வ மதம் இது யாகம் வந்து இந்து மதம், முஸ்லீம், கிறிஸ்டியர் எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை செஞ்சுருக்கோம். விரைவில் மழை பெய்யும்படி இறைவனை கேட்டு நன்றி சொல்கிறேன். வணக்கம்.